feel the presence of your body. உங்களுடைய பாடி, உங்களுடைய ஃபிசிக்கல் பாடி கம்ப்ளீட்டாக தரையில் இருப்பதை உணருங்க. உங்களுடைய கால்களோட விரல்களை ரிலாக்ஸ் பண்ணுங்க. உள்ளம் காலை ரிலாக்ஸ் பண்ணுங்க. கணுக்காலை ரிலாக்ஸ் பண்ணுங்க. முட்டி பகுதியை ரிலாக்ஸ் பண்ணுங்க. துடை பகுதியை ரிலாக்ஸ் பண்ணுங்க. genetic region, buttocks muscles, hip joints, lower back, middle back, upper back, lower abdomen, middle abdomen, upper abdomen, rib cases, chest muscles, shoulder joints, right arm, left arm, neck joints, facial muscles. Relax your body completely. உங்களுடைய கவனத்தை உங்க மூச்சுக்கு கொண்டு வாங்க. நீங்க மூச்சை உள்ள இழுக்கும் பொழுது என்னால் அனைத்து பயிற்சிகளையும் அனைத்து ஆசனாக்களையும் மிக சிறந்த முறையில் செய்ய முடியும். மனதளவிலும் உடம்பளவிலும் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இப்போ உங்க கால்கள் ரெண்டையும் ஒன்றாக இணைத்துக் கொண்டு கைகள் இரண்டையும் தலைக்கு பின்னாடி எடுத்துன்னு போயிட்டு கைகளை நன்றாக கோர்த்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச், 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 ரிலாக்ஸ். ஓகே, இப்போ எழுந்து உட்கார். Three rounds of Omkar chanting followed by Shanti mantra. Inhale deeply. Om. Inhale deeply. Om. Inhale deeply. Om. Sahana bhavatu. Sahanau bhunaktu. Saha viryam karavavahai. Tejasvina adidam astuma vidvishavahai. Om Shanti Shanti Shanti. கைகளை நல்லா தேய்த்து கொள்ளுங்க. உங்களோட முகத்துல ஓகே. we'll start neck exercise. 1 2 3 4 5 6 7 8 9 10. Side bending. 1 side bending ma'am. 1 2 3 4 5 6 7 8 9 10. Side twisting. 1 2 3 4 5 6 7 8 9 10. Now lock your chin from right to left. Rotate. 1 2 3 4
5. Now left to right. 1, 2, normal breathing. 3, 4, 5. ஓகே, கை எப்படி வச்சுங்க, எல்போ ஜாயின் பண்ணுங்க, ரொட்டேட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. Okay. எப்படி வைங்க, ரொட்டேட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. Again. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, இப்போ 1 இப்படி பண்ணுங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ சைடில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ கையை இப்படி வைங்க, உட்காந்துட்டு கையை இப்படி வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்படி நேரா. ஓகே, கையை இப்படி வைங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, ஃபைன். இப்போ உங்க வலது கையை இடது முட்டியில வச்சு பின்னாடி திரும்புங்க. 1, 2, 3, 4, 5. இப்போ சேஞ்ச் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. சைடில் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. அதர் சைட். 1, 2, 3, 4, 5. ஓகே, இப்போ காலை ரிலீஸ் பண்ணுங்க, காலை ஷேக் பண்ணுங்க. உங்களுக்கு கோல்டா மேம்? யாருக்கு கோல்டு? ஓகே. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ ரொட்டேட் பண்ணுங்க, ஆங்கிள் ரொட்டேட் பண்ணுங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Join your legs together. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay. இப்போ leg rotation. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ இன்னொரு கால். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7,
8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Yeah. பதகோணாசனம் என்னாச்சு பிடிச்சிக்கிச்சா? ஓகே. யா இப்போ இப்போ என்ன பண்ணுங்க, இப்படி பிடிச்சிட்டு இப்படி பின்னாடி வரும்போது மூச்சை இழுங்க. ஓகே. இனி முன்னாடி வரும்போது எக்ஸேல். ஓகே. யா இப்போ எல்லாம் ஒரே நேரத்தில் பண்ணலாம். நேரம் நில்லுங்க. இனி எக்ஸேல், இனி எக்ஸேல், இனி exhale, inhale, exhale, inhale, exhale. Normal. இப்போ flapping பண்ணுங்க, flapping. யா பட்டர்ஃப்ளை பண்ணுங்க. முதுகு நேரா வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே. இப்போ காலை தூக்கி ஒரு காலை நீட்டிடுங்க. இப்போ ரொட்டேஷன் பண்ணு. எனக்கு கொஞ்சம் மாறுதல் அவ்வளோதான். அந்த அதான் அதான் கொஞ்சம் இன்னைக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. 1, 2 அந்த ஃப்ளோ வரலன்னா டிஸ்டர்ப் ஆகுதுல்ல மைண்டு. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே. இப்போ இன்னொரு காலை தூக்கி காலை முடிஞ்ச அளவுக்கு நல்ல உடம்போடு இப்படி ஒட்டி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே. இப்போ பத்மாசனா போடுங்க. முட்டி வலி இருக்கிறவங்க போட வேண்டாம். நேற்று எந்த காலை கீழே வச்சிங்களோ இன்னைக்கு அந்த கால் மேலே வரணும். மாற்றி மாற்றி போடணும். கையை பின்னாடி கட்டிக்குங்க. உங்களோட வலது கை மணிக்கட்டை இடது கையால் பிடிச்சிட்டு மூச்சை இழுத்து நல்லா முதுக எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இப்போ மூச்சை விட்டுட்டே கீழே விடுங்க. உங்களோட கை முதுகில் இருந்து எழுந்துக்க கூடாது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Inhale up. இப்போ கையை பின்னாடி வச்சுட்டு நல்லா இடுப்பை தூக்குங்க. 1, 2, 3, 4, 5. ரிலாக்ஸ். இப்போ காலை ரிலீஸ் பண்ணுங்க. ஷேக் பண்ணுங்க. வீட்டில் முடிஞ்ச வரைக்கும் பத்மாசனா, வஜ்ராசனா, மலாசனால உட்கார வச்சுருங்க எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ. ஓகே. இப்போ வஜ்ராசனில் வாங்க. நார்மலாக நீங்கள் கீழே உட்காரும் போதே வஜ்ராசனில் உட்காருங்க. இனிமே அந்த ஹேபிட் கொண்டு வாங்க. கீழே வீட்டில் கூட உட்காரும் போது எங்கே உட்கார வஜ்ராசனில் உட்காரு. கை எப்படி வச்சுக்கோங்க. மூச்சை எடுத்து ஸ்பைனல் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இப்போ மூச்சை விட்டுட்டே கீழே குனிங்க. உங்களோட சீட்டு எழுந்துக்காம எந்த அளவுக்கு உங்களால் குனிய முடியுதோ அந்த அளவுக்கு குனிங்க. இப்போ நார்மலாக பிரீத் பண்ணும்போது உங்களோட அடி வயிறில் ஏற்படும் மாற்றங்களை கவனிங்க. தலைக்கு நல்ல ரத்த ஓட்டம் வருதை கவனிங்க. இனி அப் கையை பின்னாடி வச்சுட்டு அகெயின் இடுப்பை நல்லா தூக்கி தலையை நல்லா உங்கள் கால் கிட்ட கொண்டு போக முயற்சி செய்யுங்க. உங்கள் கால் கிட்ட கொண்டு போகனா இடுப்பை நல்லா முன்னாடி தள்ளினாதான் தலை பின்னாடி போகும். ரிலாக்ஸ். இப்போ காலை ரிலீஸ் பண்ணிடுங்க. ஷேக் பண்ணிட்டு சுகாசனால உட்கார்ந்து கையை சின் மூத்திரால வைத்து உங்களுடைய மூச்சு காற்றை கவனிங்க. ஒரு மூன்றாவது நபராக உங்களுடைய மூச்சு காற்றை எந்த ஒரு விருப்பும் வெறுப்பும் இல்லாம ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. ஓகே. இப்போ கேட் அண்ட் கவ் போஸ்க்கு வாங்க. கேட் அண்ட் கவ் போஸ். கம் டு கேட் அண்ட் கவ் போஸ். யா. ஸோ மெஷூர்மெண்ட் வந்து உங்களோட 1 arm டிஸ்டன்ஸ் மெஷூர்மெண்ட் இன் பிட்வீன் யுவர் நீஸ். ஓகே.
கரெக்டா இருந்தா ஓகே. இப்போ டைகர் பிரீத்திங். ஓகே, மூச்சை இழுக்கும் போது மூச்சை இழுத்து நல்லா இப்படி அண்ணாந்து பார்க்கணும். உங்களோட நடு முதுகு உள்ள போகணும். ஓகே, மூச்சை விட்டு வெளியேறும் போது குனிஞ்சி நேவல பார்க்கணும். உங்க நடு முது ஆர்ச் மாதிரி வரும். இதுதான். ஓகே, இப்போ நேரா நேரா நில்லுங்க எல்லாரும். inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. நார்மலா வந்துருங்க. இப்ப காலை தூக்கி ஸ்ட்ரெச் பண்ணுவோம். சரிங்களா? பின்னாடி காலை தூக்கி ஹினேல்னா இப்படி ஹினேல் எக்ஸேல். ஓகே, இந்த மாதிரி ஹினேல் எக்ஸேல் இந்த மாதிரி. ஓகே, ஸ்டார்ட். ஹினேல் exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, relax. இப்போ இன்னொரு காலை தூக்குங்க ஃபர்ஸ்ட். ஓகே, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, relax. ஓகே, இப்போ உங்களுடைய முட்டி வலிக்குதுன்னா யாருன்னா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் முட்டி வலிக்காது. ஓகே, திருப்பியும் கேட் அண்ட் கவுக்கு வாங்க. கேட் அண்ட் கவ் வந்து உங்களோட ரைட் ஹேண்டையும் லெஃப்ட் லெக்கையும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. யா, இந்த மாதிரி. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ சேஞ்ச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ சைடில் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. உங்க ரைட் லெக்கை சைடில் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. சைடு ஸ்ட்ரெச். வெரி குட். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ அடுத்த சைடு. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ உங்க வலது கை கொண்டு இடது உள்ளங்காலை பிடிச்சி நல்ல மேலே தூக்குங்க. வலது கையை கொண்டு இடது கால் விரலை பிடிச்சி கால் விரலை பிடிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ சேஞ்ச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ பப்பி டாக் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. பப்பி டாக் ஸ்ட்ரெச் எப்படி பண்ணுவீங்க? நோ, தட் இஸ் நாட் பப்பி டாக் திஸ். அப்படியே படுக்கணும். அப்படியே அவ்வளோதான். கையை நல்லா நீட்டுங்க. அவ்வளோதான். இதான் பப்பி டாக் ஸ்ட்ரெச். இது கூட கிடையாது. அதாவது உங்களோட அப்பர் பாடி இப்படி இருக்கணும். மேம் பண்றாங்க பாருங்க, இந்த மாதிரி. சரியா? நல்ல ஆம்பீட் வந்து தரையில படணும். உங்களோட அக்கள் வந்து நல்லா தரையில படும். 1 2 3 4
5 6 7 8 9 10 அப். அப்படியே வந்து இங்க பாருங்க, நீல் டவுன் வாங்க. நீல் டவுன் வந்து ஓகே 1 2 3 4 ஸ்டார்ட். 1 2 3 ஜெயந்தி மேம் சூப்பர். 5 கண்டினியூ 6 7 8 9 10 11 12 13 14 15. இப்போ ரெண்டு கையும் பேக்ல இப்படி வச்சு பின்னாடி வளைங்க, மேல நல்லா தூக்கி கட். 1 2 3 4 5 6 7 8 9 10. இல்ல இப்போ உஷ்ட்ராசனா போடுங்க. உஷ்ட்ராசனா, கேமல் போஸ். கேமல் போஸ். யா குட். கம் டு கேமல் போஸ். முட்டி வலிக்குதா? முட்டி வலிச்சுன்னா வேண்டாம். முட்டி வலிக்கிறவங்க வேணாம், ரொம்ப பண்ணாதீங்க, ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. இடுப்பு நல்லா முன்னாடி தள்ளுங்க. வெரி குட். 1 2 3 4 5 6 7 8 9 10. வெரி குட். ஷஷங்காசனா போட்டுருங்க. ஷஷங்காசனா போடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மவுண்டெயின் வாங்க. வெரி குட். இப்பெல்லாம் சொன்ன டக்கு டக்குன்னு வர. ஓகே, காலை நல்லா தரையில அழுத்துங்க. உங்களோட ஹீலோட, யாரோட ஹீலோ மேல இருக்கக்கூடாது. நல்லா தரையில அழுத்துங்க. தலையை நல்லா மேட் கிட்ட கொண்டு போங்க. எந்த அளவுக்கு கொண்டு போக முடியும் கொண்டு போங்க. 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ உங்களோட ரைட் லெக் மேல நல்லா மேல எவ்வளவு தூக்கணும் தூக்கி காலோட விரலை பாருங்க, கீழே குனிஞ்சு 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இந்த காலை வச்சுட்டு அடுத்த காலை மேல தூக்குங்க, முட்டி மடியாம. வெரி குட். 1 2 3. என்னது புரியல? தெரியலையா? ஓகே, யா 8 9 10. அப்படியே இருங்க. யா இப்போ உங்களோட வலது கையை கொண்டு இடது கால் கணுக்கால பிடிங்க, கொலுசு போடுற இடத்த பிடிங்க. முட்டி மடியாம பிடிக்க ட்ரை பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ சேஞ்ச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே வாக் பண்ணி முன்னாடி வாங்க. எழுந்து நில்லுங்க. கம் டு எட்ஜ் ஆஃப் த மேட். நமஸ்கார் போஸ்ட்ல வாங்க. சூரிய நமஸ்காரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். சீத்லி தாடாசனா ரிலாக்ஸ். ஓகே, ரெடி? ரெடி? ஓகே, ஃபர்ஸ்ட் 6 ரவுண்ட் ஸ்லோவா போறோம். அப்புறம் லாஸ்ட் 5 ரவுண்ட்ஸ், அப்புறம் 5 ரவுண்ட்ஸ் வந்து ஃபாஸ்டா போவோம். லாஸ்ட் 6 ரவுண்ட்ஸ் எப்படி பண்ண லாஸ்ட் 1 ரவுண்ட் 12 ரவுண்ட் எப்படி பண்றோம்னா, இப்போ பாருங்க, இப்போ வந்து 1 அப்படின்னா ஒரு கவுண்ட்டும் 10 10, ஒரு ஆசனாவும் 10 கவுண்ட்ஸ்ல பண்ணும். எப்படின்னா இப்போ பாருங்க, 1னா 1 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3
4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4. Slow motion. ஆமா. ஓகே, ட்ரை டு டூ. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? யா, கையை நமஸ்கார் முத்ரால வச்சுங்க. சன் சல்யூட்டேஷன் பிரேயர் எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்துல ஒன்றாக பாடலாம். ஓ இரண்மயேன பாத்ரேன சத்யஸ்யாபி ஹிதம் முகம் தத்வம் பூஷன்ன பாவ்ருணு சத்யதர்மாய திருஷ்டயே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓகே, 1 pranayamāsana, 2 asta uttasana, 3 pada astasana, right leg back, ashwa chanjalasana, left leg back, ashtanga namaskar, bhujangasana, parvatasana, right leg French, left leg French, arch back, down, left leg back, right leg back, ashtanga namaskar, bhujangasana, parvatasana, left leg French, right leg French, arch back, down, right leg back, left leg back, ashtanga namaskar, bhujangasana, parvatasana, right leg French, left leg French, arch back, down, left leg back, right leg back, ashtanga namaskar, bhujangasana, parvatasana, left leg French, right leg French, arch back, down, right leg back, left leg back, ashtanga namaskar, bhujangasana, parvatasana, right leg French, left leg French, arch back, down, left leg back, right leg back, ashtanga namaskar, bhujangasana, parvatasana, left leg French, right leg French, arch back, 7th round, down, right leg back, left leg back, ashtanga namaskar, bhujangasana, parvatasana, right leg French, left leg French, arch back, down, left leg back, right leg back, ashtanga namaskar, bhujangasana, parvatasana, left leg French, right leg French, arch back, down, right leg back, left leg back, ashtanga namaskar, bhujangasana, parvatasana, right leg French, left leg French, arch back, down, left leg back, right leg back, ashtanga namaskar, bhujangasana, parvatasana, left leg French, right leg French, inhale, arch back, exhale, down, inhale, right leg back, left leg back, hold your breath, come to ashtanga namaskar, inhale, bhujangasana,
exhale Parvatasana, inhale right leg front, exhale left leg front, inhale arch back, final round, okay? Yeah. இப்போ பாதாஸ்தாஸ்னா 10 கவுண்ட்ஸ்ல வரணும், ஓகே? பாதாஸ்தாஸ்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. Ashwa Chanjalasana, left leg back, 1 2 3 4 5 6 7 8 9 10. இன்னொரு காலை தூக்கி பின்னாடி வைக்கணும், 1 2. ஸ்லோ மோஷன்ல எந்த அளவுக்கு ஸ்லோ மோஷன் உங்களால பண்ண முடியும், 3 4 5 6 7 8 9 10. Ashtanga Namaskar slow motion, 1 2 3 4 5 6 7 8 9 10. Bhujangasana slow motion, 1 2 3 4 5 6 7 8 9 10. Parvatasana slow motion, 1 2 3 4 5 6 7 8 9 10. Ashwa Chanjalasana slow motion, left leg front, 1 2 3 4 5 6 7 8 9 10. இன்னொரு காலத்துக்கு முன்னாடி வைக்கணும், ஸ்லோ மோஷன், 1 2 3 4 5 6 7 8 9 10. Arch back slow motion, 1 2 3 4 5 6 7 8 9 10. Namaskaram slow motion, 1 2 3 1 2 3 4. இந்த பொம்மை சீக்கிரமா கையை வச்சிருச்சு. ஓகே, ரிலாக்ஸ், கீழே படுத்துருங்க. லைடா 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 ரிலாக்ஸ், படுத்துங்க, கீழே படுங்க. உங்களுடைய உடம்புல நல்லாவே பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கும், அதை ஃபீல் பண்ணுங்க. உங்களுடைய உள்ளம் காலிலிருந்து உச்சி முதல் ஃபீல் த பிளட் சர்க்குலேஷன். உங்களோட டம்மி மூமெண்ட்டை கவனிங்க, உங்களோட வயிறு மூமெண்ட்டை கவனிங்க.
இப்போ நீங்க மூச்சை உள்ள இழுக்கும் போது உங்க வயிறு நல்லா பெருசாகட்டும். மூச்சை வெளியிடும் போது வயிறு நல்லா உள்ள போகட்டும். உங்க மூச்சையும் வயிறையும் ஒண்ணா இணைங்க. இப்போ நார்மலா பிரீத் பண்ணுங்க. இப்போ நம்ம அகாரா சொல்ல போறோம். அகாரா சொல்லும் பொழுது உங்களுடைய இடுப்பு பகுதியிலிருந்து உள்ளம் கால் வரை நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுங்க. மூச்சு நல்லா உள்ள இழுங்க. Feel the positive vibration. Relax, relax, relax. இப்போ உங்களுடைய வலது புறமாக திரும்பி எழுந்து உட்காருங்க. Okay, we'll start the Kapalabhati. Settle down. Yeah. Inhale deep. Inhale deeply. Start the Kapalabhati. Relax, relax. கண்கள் மூடியே இருக்கட்டும். உடம்புல ஏற்படும் மாற்றங்களை கவனிங்க. Now we'll start பஸ்ரிகா. பஸ்ரிகா ஞாபகம் இருக்கா? எப்படி பண்ணலான்ட்டு? கையை எப்படி வச்சுக்கணும்? மேலே போகும்போது இப்படி விட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லா மூச்சை விடணும். ஓகே, இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லா மூச்சை விடணும். மூச்சை விடும்போது நல்லா சவுண்டு வரணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? யா, ஸ்டார்ட். பஸ்ரிகா ஸ்டார்ட் பண்ணுங்க. கரெக்ட். மேம் விஜயலட்சுமி மேம், கையை இப்படி வச்சுட்டு மேலே போகும்போது கையை ரிலீஸ் பண்ணுங்க. அப்படி கரெக்ட். மேலே போகும்போது கையை ரிலீஸ் பண்ணுங்க. விஜயலட்சுமி மேம், இன்னும் ஃபோர்ஸ் வேணும். சவுண்டே வரலையே மூக்குல இருந்து. நல்ல சவுண்ட் வரணும். சங்கீதா, சவுண்ட் வரணும். நல்ல சவுண்ட் வரணும். அப்பதான் பஸ்ரிகா. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், போதும். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். ஓகே. சளி வந்தா பரவாயில்ல, கையில கர்ச்சீப் எடுத்துட்டு வாங்க. சளி வந்தா தொடச்சிட்டு பண்ணணும். அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. சரியா? பஸ்ரிகா எதுக்குன்னா ஹீட்டிங் பிராணாயாமா. ஒண்ணு ஹீட்டிங் பிராணாயாமா, இன்னொன்னு நம்மளுடைய நரம்பு நரம்பெல்லாம் வந்து நல்ல ரீஜுவனேட் ஆகும், சக்தி உண்டாகும், பாடியில வந்து நல்ல ஸ்டாமினா உருவாகும். அதுதான் பஸ்ரிகா. ஓகே, எஸ்பெஷலி நம்ம ரொம்ப டயர்டா இருக்கிறோம், ரொம்ப ஒரு மாதிரி வந்து மைண்ட் இதுவா இருக்கு, அந்த மாதிரி டைம்ல பஸ்ரிகா பண்ணும்போது நம்ம பாடிக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். ஓகே, இப்போ ஃபுல் யோகிக் பிரீத்திங் ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் ஃபுல் யோகிக் பிரீத்திங்.
நீங்க ஒரு ஒரு தடையும் மூச்சை உள்ள இழுக்கும் போது நல்லா ஆழமா மூச்சை இழுத்து ஆக்சிஜன் சப்ளை பண்றீங்க. உங்க பாடிக்கு ஆக்சிஜன் சப்ளை பண்றீங்க. மூச்சை வெளியே கம்ப்ளீட்டா எக்ஸேல் பண்ணும்போது உங்க பாடியில இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியேற்றுறீங்க. இந்த ஒரு இன்டென்ஷனோட பண்ணுங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். கண்கள் மூடியே இருக்கட்டும். உங்க பாடியில இருக்கிற மாற்றங்களை கவனிங்க. இப்ப நம்ம நாடி சுத்தி பிராணாயாமா பண்ண போறோம். ஸோ நாடி சுத்தி பிராணாயாமால என்னென்னலாம் மெயின்டைன் பண்ணணும் சொல்லுங்க மேம். என்னென்னலாம் நம்ம கவனத்துல வச்சுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. ம், விடணும். எப்படி கரெக்டா ப்ராக்டிஸ் எப்படி கரெக்டா பண்ணணும்? கரெக்டா ப்ராக்டிஸ் பண்ணா என்னென்ன பண்ணணும்? ம், ம், ம். இல்ல இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா என்னென்ன மனசுல வச்சுக்கணும், என்னென்ன மைண்ட்ல வச்சுக்கணும் நம்ம. டென்ஷன் ஆகுது. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து மூச்சு விட்டு வெளியே வரும்போது சத்தம் வரக்கூடாது. அதுக்கப்புறம் மூக்கை இப்படி மடக்கக்கூடாது. சில பேர் தெரியாம பண்ணுவாங்க இப்படி. ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான். கம்ஃபர்டபுளா பண்ணணும். ஓகே. அதுதான். மூச்சு விட்டு மூச்சு இழுத்து வெளியே வரும்போது சத்தம் வராம மிக மென்மையாக போயிட்டு மென்மையாக வரணும். உங்களால மூச்சை அடக்கி அந்த ப்ராக்டிஸ் கம்ஃபர்டபுளா பண்ண முடிஞ்சா பண்ணலாம். இல்லைன்னா ஜஸ்ட் நீங்க வந்து மூச்சை இழுத்து மூச்சை விடலாம். அனுலோமா விலோமான்றது அனுலோமா இன்ஹலேஷன், விலோமா எக்ஸலேஷன். அனுலோமா விலோமா அதுதான். நாடி சுத்தி பிராணாயாமா அப்படின்னா ஹோல்டிங் வரும். அப்பதான் மூச்சு அடக்கிறது வரும். ஓகேங்களா? இப்ப யாரெல்லாம் ஹோல்டிங், நீங்க ஹோல்டிங்கோட பண்றீங்க, விஜயலட்சுமி நீங்க ஹோல்டிங் பண்றீங்க ஏன்? அதுல இருந்து மாத்தலையா? ஓ, சரி சரி. ஹோல்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. 4-8-8. 4 inhalation, 8 holding, 8 exhalation ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு பண்றீங்க மேம்? 10. ஆ 10 inhalation பண்றீங்க, ஹோல்டிங் எவ்வளவு பண்றீங்க மேம்? 15. ஓகே. அது என்ன கணக்கு? 10. ஓகே. அப்படிதான் வரும். 1:2 1:2 தான் வரும். அப்படி வராது. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, 8 inhalate பண்ணுங்க. அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா மேம்? வெரி குட். அது பெரிய விஷயம் மேம். 8 16 16 பெரிய விஷயம். 8 இன்ஹேல் பண்ணி 16 ஹோல்ட் பண்ணிடலாம். எக்ஸேல் பண்றது கஷ்டம். அது வருதுன்னா உங்களுக்கு பெரிய விஷயம் தான். பண்ணுங்க. நீங்க வந்து அப்ப 4-8-8 பண்றீங்களா இன்னைக்கு? 4 inhalation வர மாட்டேங்குது. சரி, அப்ப நீங்க நார்மல். வர மாட்டேங்குது. ஸ்லோவா விடணும், ஸ்லோவா விடணும். அதே மாதிரி அதே மாதிரி நம்மளோட ஹியூமன் மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப பாருங்க, நான் மூச்சை இப்படி இழுக்கிறேன். 16 வரணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? 1 2 3 4 5 6 7 8. இல்லைன்னா என்ன பண்ணுவேன், 10 வரைக்கும் சொல்லுவேன். இன்னும் 6 நம்மளால தாங்க முடியாது. 11 10 வரைக்கும் கரெக்டா சொல்லிட்டு 11ல இருந்து 11 சொல்லு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது நம்ம ஏமாத்திக்கிறோம்னு அர்த்தம். சரியா? அந்த கரெக்டா அந்த கவுண்டிங், எந்த கவுண்டிங்? 1 2 3. பாக்குறீங்களா? 16 முடியலையா? 10. 10 முடியலையா? 8. பிரச்சனையே கிடையாது. ஒரு ஒரு நாளா பயிற்சி பண்ணும்போது, ஓகே இன்னைக்கு நான் 10 கரெக்டா கம்ஃபர்டபுளா இருக்குன்னா ஒரு கவுண்ட் எக்ஸ்ட்ரா பண்ணும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட லங் கெப்பாசிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஓகே, இதெல்லாம் நடக்கும். மைண்ட் வைஸ் இதெல்லாம் நடக்கும். டகடகடன்னு போறது. ஆமா. இப்ப நார்மலா எல்லாராலையும் பண்ண முடியுது என்னன்னா,
ஆ, மூச்சு திணறது இல்லையா, அப்ப கம்மி பண்ணிக்கணும். அப்ப 4 4 4 5 5 1:1 போயிடணும். 1:1:1 1:1:1 அஞ்சு அஞ்சு கவுண்ட் எடுக்கிறீங்களா? 5 ஹோல்டிங். ஹோல்டிங் பண்ண முடியும், அதுதான் அதுதான் நான் சொல்றேன். ஹோல்டிங் பண்ண முடியும், எக்ஸேல் பண்றது தான் கஷ்டம். இப்ப ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, எந்த பிராக்டிஸ் அவங்களுக்கு சிறந்த பிராக்டிஸ் அப்படின்னா, மூச்சை எவ்வளவு நேரம் டிலே பண்ணி விடுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட ஹார்ட் ரிலாக்ஸ் ஆகும். அதுதான் இப்ப அவங்க என்ன, அவங்களோட பெஸ்ட் என்னன்னா 10 இன்ஹலேஷன் பண்ணி 20 எக்ஸலேஷன் பண்ணணும். அந்த மாதிரி தினமும் ப்ராக்டிஸ் பண்ண ஹை பிளட் ப்ரெஷர் அப்படியே கம்மியாயிட்டே வரும். ஓகேவா? நார்மலா எல்லாரும் பண்றது 4 இன்ஹலேஷன் 8 ஹோல்டிங் 8 எக்ஸலேஷன். இது ஈஸியா எல்லாராலும் பண்ண முடியும். அப்படி உங்களால பண்ண முடிஞ்சதுன்னா அப்படியே 5 ஆக்குங்க. கான்செப்ட் அதுதான். 1:2:2. அதாவது 1 மடங்கு எடுக்கிறோம் இல்லையா மூச்சு, 2 மடங்கு ஹோல்ட் பண்ணணும், 2 மடங்கு கீழே விடும். ஆமா மேம், நம்ம ஆமா, ஸ்லோ ஸ்லோ நோ ஃபாஸ்ட், கரெக்டான பீட். அதான் அந்த டைம் அடிக்கிறதுல 1 2 3 4 5 6 இதுதான் கவுண்ட். இந்த கவுண்ட்டை மெயின்டைன் பண்ணும். சரி, பண்ணலாமா? வேற என்ன டவுட் இருக்கா? எந்த டவுட்டா இருந்தாலும் கேளுங்க. யோசிக்கிறாங்க, வேற என்ன டவுட் இருக்கு? ஹோல்ட் பண்ணுங்க. ஹோல்ட் பண்ணு, நோ ப்ராப்ளம். 4 4 8 8. ஆனா நீங்க முன்னாடி 10லாம் பண்ணிருந்தீங்களா மேம்? அப்படியா? சரி, ஓகே. இன்னைக்கு என்ன பண்ணுங்க, 4 8 8 பண்ணுங்க. நீங்க நார்மலா பண்றது பண்ணுங்க. அந்த கவுண்ட் மட்டும் பாத்துங்க, கரெக்டா நீங்க பண்றீங்களா இல்ல ஃபாஸ்டா பண்றீங்களான்றத பண்ணுங்க. ஃபாஸ்டா பண்ற மாதிரி இருந்தா கவுண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி. சரியா? வேற என்ன டவுட் இருக்கா? சரி, நான் ஏன் எல்லாரையும் ஒரே இதே பண்ணுங்கன்னு சொல்லலாம், ஒருத்தருக்கு பாடி மாறுபடும். ஓகேவா? இப்ப இவங்க பண்றது உங்களுக்கு வராது, அதனால உங்க வசதிக்கு நான் விடுறேன். ஸ்டார்ட் பண்ணு. உங்களுடைய முழு கவனமும் மூச்சின் மீது இருக்கட்டும். முடியல இல்ல? சரி சரி, நார்மலா பண்ணு. நார்மலா ஜஸ்ட் பிரெத்தா இது பண்ணு.
இப்போ உங்களோட இடது நாசியில மூச்சை வெளியிட்டுட்டு நீங்க பயிற்சியை நிறுத்திக்கலாம். ஓகே, நீங்க ஜெயந்தி மேம் எவ்வளவு பண்ணீங்க? ம். 8 மூச்சை இழுக்கிறீங்க, 8 4 இழுக்கிறீங்க, 8 அடக்குறீங்க, 8 வர மாட்டேங்குது. ஓகே, நார்மலா எதுவுமே வர மாட்டேந்தா? ஆ. ஓ, பொறுமையா பொறுமையா அதுக்கு முயற்சி செய்யுங்க. தினமும் கொஞ்சம் முயற்சி செய்யுங்க, சரியா? வீட்டில் என்ன பண்ணுங்க, ஈவினிங் டைம்ல மூச்சை நல்லா இழுத்துட்டு ஒரு மூக்கை மூடிட்டு ஒரு மூக்குல மூச்சை பொறுமையா விட ட்ரை பண்ணுங்க. கையை எப்படி வச்சுங்க, அப்படியே வச்சுட்டு அப்படியே. ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணக்கூடாது. நீங்க எவ்வளவு பண்ணீங்கன்னா? 12 வருது. அதுதான் 12 வருது, வர மாட்டேங்குது. ஓகே ஓகே, சரி. அப்போ 12 வருதுன்னா நீங்க வந்து 6-6-12 எடுத்துக்கங்க, ஓகேங்களா? 6 இன்ஹலேஷன், 12 ஹோல்டிங், 12 எக்ஸலேஷன். உங்களுக்கு எவ்வளவு வந்ததுன்னா கம்ஃபர்டபுளா வந்ததா? 8 எக்ஸல் கஷ்டமா இருக்கா? உங்களுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கணுமே, ஏன்னா நீங்க ஆல்ரெடி 8-16 பண்ணிருக்கீங்க. ஆ ஆ இப்போ உங்களுக்கு ஒரு மைண்ட்ல ஒரு கணக்கு வந்திருக்கும். நாளையில வருது, அதுதான் வருது. சரி, உனக்கு எவ்வளோமா வருது? ஒரு ஓகே, ஃபைன். 1:1 அவங்க கணக்கு வந்து 1:1. ஃபர்ஸ்ட் 1:1ல ஸ்டார்ட். 1:1ன்னா ஒன்றும் இல்லை, எது எடுக்கிறோமோ அளவு அதே அளவு விடுறோம். 1:2னா எடுத்ததை விட டபுளா ஹோல்ட் பண்றோம், டபுளா எக்ஸேல் பண்றோம். அது அடுத்த கட்டத்துக்கு போறோம், அதுதான். ஓகே, ஆமா, இழுக்கிறது நம்ம இழுத்தரலாம், ஏன்னா நம்ம பாடி நமக்கு ஆக்சிஜன் தேவைப்படும், நம்ம இழுத்தரலாம். வெளியே விடும் போது நம்ம பாடி என்ன கேட்கும், திருப்பி ஆக்சிஜன் கேட்கும். அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், அதுதான். ஸோ பிராணாயாமா ரொம்ப 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 முக்கியம். ஓகே, எந்த அளவுக்கு? இப்ப ஆசனாஸ்ல நம்ம அஷ்டாங்க யோகான்னு சொல்லுவாங்க. அஷ்டாங்க யோகா கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கேயாவது? அஷ்டாங்க யோகா, 8 லிம்ஸ் ஆஃப் யோகா. அதாவது யோகான்றது நம்ம ஜஸ்ட் நம்ம இப்ப வந்து 1 hour ப்ராக்டிஸ் பண்றோம்ல, தட் இஸ் ஒன் ஆஃப் த பார்ட், ஒரு சின்ன பார்ட் தான் நம்ம பண்றோம். இப்ப டெய்லியும் நம்ம 1 hour ப்ராக்டிஸ் பண்றோம் இல்லையா, அது ஒரு சின்ன பார்ட் தான். 8 லிம்ஸ் ஆஃப் 8 பகுதி சொல்றாங்க. என்னன்னா யம, நியம, ஆசனா, பிராணயாமா, பிரத்யாரா, தாரணா, தியானா, சமாதி. இந்த சமாதி வர்றதுக்கு, சமாதின்றது என்னது? நம்ம ஆத்மாவை, நம்மளோட ஆத்மாவை பேராத்மாவோட கலக்கிறது தான் சமாதி. இந்த சமாதி வர்றதுக்கு என்னென்ன பண்ணணும்? யம. யமனா என்னது? சோசியல் கண்டக்டிங். ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னா சோசியல் கண்டக்ட். சோசியல் கண்டக்டிங்னா நம்ம இந்த சமுதாயத்தோட எப்படி இருக்கிறோம், அகிம்சாவை ஃபாலோ பண்றோமா, உண்மையை பேசுறோமா. அகிம்சனா என்ன? யோகால அகிம்சனா என்ன சொல்றாங்க? ஒருவரை செயலாலும், அதாவது திங்க் பண்றதுனாலயும் பேசுறதுனாலயும் செயலாலையும் அவங்கள துன்புறுத்தக்கூடாது. தெரிந்தோ தெரியாமலையும் துன்புறுத்தக்கூடாது. இப்ப நம்ம சில பேர் சர்க்காஸ்டிக்கா பேசுறாங்க, கிண்டல் பண்றாங்கல்ல, அவனுக்கு மனம் புண்படுதோ இல்லையோ, இவங்க மட்டும் ஏதாவது ஒண்ணு பேசிட்டு போயிடுறாங்க இல்லையா, அதை கூட பண்ணக்கூடாது. யோசிச்சு பேசணும், ஒரு வார்த்தையும் யோசித்து பேசணும். நான் இந்த பேசுற செயல் அவனை மனதளவிலையும் துன்பப்படுத்தக்கூடாது, உடம்பளவிலையும் துன்பப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஆரம்பிக்கிறாங்க, யம. நியம. ஃபர்ஸ்ட் யம வந்து சோசியல் கண்டக்டிங், அதாவது இந்த மாதிரி அகிம்சையா இருக்கணும், உண்மையை பேசணும். ஓகே, மற்றவங்களோட சொத்து நீ ஆசைப்படக்கூடாது, இதெல்லாம் யோகா.
மற்றவங்க சொத்து யோசனை சொல்றேன். உனக்கு என்ன தேவையோ உன் தேவையை மீறி இருக்கிறது எல்லாமே அதிகம்தான். இந்த மாதிரி சொல்றாங்க என் மேல. நீ என் மேல என்ன சொல்றாங்க? சுய ஒழுக்கம். ஓகே, உன்னோட மனதை எப்படி தூய்மையா வைத்திருக்க, நல்லதையே கேட்கணும், நல்லதையே பார்க்கணும், நல்லதையே சிந்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம உடலுக்கு வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்றோம், நம்ம மனதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்றோம்? என்ன எக்ஸசைஸ் பண்ணோம்னா, நம்ம கேட்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், பார்க்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபில்டர் பண்ணி தான் உள்ள அனுப்பணும். ஃபில்டர். இப்ப சங்கீதா ஒண்ணு சொல்றாங்க, ஒரு விஷயம் பேசுறாங்கன்னா நான் அதை அப்படியே எடுத்துக்கூடாது. அதுல இருக்கிறத நல்லதை மட்டும்தான் எடுத்துக்கணும், கெட்டதை எடுத்துக்கூடாது. ஒண்ணு. இன்னொன்னு, நல்லதை மட்டும்தான் பார்க்கணும், கெட்டதை பார்க்க கூடாது. எஸ்பெஷலி அவாய்ட் வாட்சிங் சீரியல்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த மாதிரி பண்ணோம். நியம முடிஞ்சிச்சா? வந்து சோசியல் கண்டக்டிங் ஆரம்பிக்கிறாங்க. நியம வந்து சுய ஒழுக்கம். அதுக்கப்புறம் நியம ஆசனா. அதுக்கப்புறம் ஆசனாஸ் வருது. ஆசனா எதுக்கு வருது? நம்ம உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும். ஓகே, நம்ம உடம்பு நோய்வாய்ப்பட்டா நம்மளால மெடிடேஷன்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமா? உட்கார்ந்து தியானம் பண்ண முடியுமா? கடவுளை நினைக்க முடியுமா? நல்லதை செய்ய முடியுமா? நல்லதை பார்க்க முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டல்ல போய் பத்துக்க வேண்டியதுதான். அதுக்கு ஆசனா. ஸோ ஆசனாலாம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன வருது? பிராணயாமா. பிராணயாமா வருது. பிராணயாமா, பிரத்யாரா. பிராணயாமா வந்து எதுக்கு அப்படின்னாக்கா, நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டியதை செய்யறதுக்கு எது உதவியா இருக்குன்னா பிராணயாமா தான் உதவியா இருக்கு. பிராணயாம சக்தி தான். நம்ம உடம்புல எந்த அளவுக்கு பிராணயாம சக்தி இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம பாடி எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அதனால பிராணயாமா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, பிரத்யாரா. பிரத்யாரான்றது முக்கியமான ஒரு விஷயம் யோகால. பிரத்யாரான்றது என்னன்னா, விருப்பு வெறுப்பற்று இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்து மேல பாண்டேஜ் அதிகமா இருக்கிறது. அதாவது இப்ப நான் என்ன சொல்றேன்னா, டேஸ்டா இருந்தா நீங்க சாப்பிடுவீங்களா? டேஸ்டா இருந்தா சாப்பிடுவீங்க. அது ஒண்ணு. எல்லாருமே நம்ம உணவு சுவையா இருந்தா நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அதோட அடுத்த கட்டம், சுவையா இருந்தா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் அடுத்த கட்டம் இல்லையா? சுவையா இருந்தா, டேஸ்டா இல்லைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன்றது அந்த உணவின் மீது இருக்கக்கூடிய பற்று. அது இருக்கக்கூடாது. ட்ரெஸ்ஸு எனக்கு தேவை, ஆனா நான் இந்த ட்ரெஸ் தான் போடுவேன், இவ்வளோ காஸ்ட்லியான நகை தான் அணுகுன்றது அடுத்த கட்டம். அதுதான் என்ன சொல்றாங்க? பிரத்யாரா. பிரத்யாரா அப்படின்னாக்கா, இது இருந்தாதான் என்னால இருக்க முடியும்னு இருக்கக்கூடாது. எதுலையுமே எது இருந்தாலும் வாழ தெரியணும் அப்படின்றது யோகால சொல்றாங்க. ஓகேங்களா? அது பிரத்யாரா. அந்த மாதிரி தாரணா. தாரணன்றது கான்சென்ட்ரேஷன். நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் மேல கான்சென்ட்ரேட் பண்ணி பண்றோமோ அது தாரணா. தியானன்றது, இப்ப நீங்க இப்ப உட்காந்து மெடிடேஷன் பண்றீங்க இல்லையா? இப்படி உட்காந்து மெடிடேஷன் பண்றீங்க. இப்ப நான் சொல்றேன், உங்க மூச்சு மேல கவனம் வைக்கட்டும், மூச்சு மேல கவனம் வைங்க, மூச்சு மேல கவனம் வைங்க, மூச்சு மேல கவனம் வைக்கிறீங்க, கவனம் வைக்கிறீங்க, கவனம் வைக்கிறீங்க, மைண்ட் அங்க போகுது, திருப்பியும் கொண்டு வரீங்க, மைண்ட் அங்க போகுது, திருப்பியும் கொண்டு, அது கான்சென்ட்ரேஷன். இது வந்து கான்சென்ட்ரேஷன். ஒரு பொருளின் மீது உங்களோட வில் பவரை யூஸ் பண்ணி நீங்க கான்சென்ட்ரேட் பண்றீங்க, கான்சென்ட்ரேட் பண்றீங்க, கான்சென்ட்ரேட் பண்றீங்க. ஒரு நேரத்துக்கு மேல, ஒரு 15-20 நிமிஷத்துக்கு மேல இந்த வெளியே போயிட்டு உள்ள வர்றதே நடக்காது. நீங்க என்ன பண்றீங்கன்றது உங்களுக்கே தெரியாது. தட் இஸ் தியானா, தட் இஸ் மெடிடேஷன். ஒரு 1 hour கழிச்சு கண்ணை இப்படி திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 நிமிஷம் ஆன மாதிரி இருக்கும். நீங்க எங்க இருந்தீங்க, என்ன பண்ணீங்கன்றது உங்களுக்கு தெரியாது. தட் இஸ் தியானா. தாரணாக்கும் தியானாக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். நீங்க மெடிடேஷன் பண்றவங்கள போய் கேட்டீங்கன்னா, இப்பதான் உட்காந்தேன், அதுக்குள்ள ஒரு 1 hour 1 hour, சில பேர்லாம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ரூம் லாக் பண்ணிட்டு உள்ள உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து கஷ்டப்பட்டு பண்றது இல்லை, அவங்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்குன்றதே தெரியாது. அதான் தியானால முழுகிடுவாங்க. தட் இஸ் தியானம். கடைசியா சமாதி. ஸோ நம்ம சமாதி வரைக்கும் போறோமா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அட்லீஸ்ட் வந்து தியானம் வரைக்கும் நம்மளால முயற்சி செய்யலாம். ஓகே, இன்னைக்கு லெக்சர் ரொம்ப நேரம் போயிடுச்சு. ஸோ இதுதான் யோகா. இதை வந்து நம்ம டெய்லி டே டு டே லைஃப்ல காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் கடைபிடிக்க ஆரம்பிச்சாவே
நமக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா மெயினா ஆசனா நம்ம இங்க பண்ணிடுறோம், பிராணாயாமா இங்க பண்ணிடுறோம், பிரத்யாரா ட்ரை பண்ணுங்க. பிரத்யாரானா என்னது? வித்ராவல் ஃப்ரம் சென்சஸ். வித்ராவல் ஃப்ரம் சென்சஸ் அதாவது நம்ம எது மூலயமா நம்மளோட உலகத்தை, இந்த உலக வாழ்க்கைய அனுபவிக்கிறோம்? எது மூலயமா? நம்ம 5 புலங்கள் மூலமா தான். கண், காது, மூக்கு, நாக்கு, ஸ்கின். தொடுதல் 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 மூலமா உணருதல், சுவாசம். அப்பா நல்ல பிரியாணி சமைக்கிறாங்க, நல்ல சாம்பார் சாதம், அப்படி ஒன்று நம்மளோட இது. காது, மியூசிக் கேட்கறது, இனிமையான இது. கண்கள், குளிர்ச்சியான விஷயங்களை பார்க்கறது, நல்ல விஷயங்களை பார்க்கறது. இந்த சென்ஸ் இருக்கு இல்லையா, இதை கரெக்டா சரியான அளவுக்கு சரியான நேரத்துல சரியான விஷயத்துக்கு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை சீரடையும். இந்த சென்ஸை தவறான விஷயத்துக்கு அதிகமாக யூஸ் பண்ணும் போது ஒருவருடைய வாழ்க்கை கீழே போகும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களோட நம்ம ரியல் லைஃப்லயே, நம்மளோட ரிலேஷன்லயே நம்ம தெரிஞ்சவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களோட சென்ஸை தவறான விஷயத்துக்கு தவறா இன்டெல்ஜ் பண்ணும் போது, ஓவர் யூஸ், நம்ம சென்ஸ் எப்பயுமே ஓவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கையை வந்து கீழ்த்தரமா போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த சென்ஸை எப்படி நம்ம கரெக்டா யூஸ் பண்றோன்றது தான் பிரத்யாரம். ஓகே, இப்போ நான் காலையில எழுந்த உடனே காஃபி குடிச்சாதான் எனக்கு மைண்டு வந்து ஒர்க் ஆகுன்றது அந்த ஒரு என்னோட வாசத்துக்கும் என்னோட நாக்கு சுவைக்கும் என்னோட இதுக்கும் நான் அந்த காஃபிக்கு நான் அடிமையாயிட்டேன். ஸோ காலையில எழுந்தா காஃபி இல்லைன்னாலும் நான் என்னால் அந்த டேவை ரன் பண்ண முடியும்னா அப்போ சக்ஸஸ். ஸோ இது நீங்க எப்படி பண்ணலாம்னா, ஒரு நாள் பிரத்யாரா ஃப்ரம் செல்போன். நான் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா செல்போன் யூஸ் பண்ணாம இருக்க போறேன். ஐ எம் கோயிங் டு கம் அவுட் ஃப்ரம் யூசிங் செல்போன். பிரத்யாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லா பண்ணலாம். அந்த மாதிரி இன்னைக்கு நான் 2 வேளை உணவு தான் எடுத்துக்க போறேன். ஃபாஸ்டிங் இஸ் வெரி வெரி குட் ஃபார் அவர் ஹெல்த். ஃபாஸ்டிங் இருக்கிறது. ஓகே, அதுக்கு முன்னாடி உங்க ஹெல்த் கண்டிஷன் செக் பண்ணிக்கணும். இன்னைக்கு நான் 2 வேளை உணவு தான் சாப்பிட போறேன். காலையில ஒரு உணவு, நைட்டு ஒரு, மதியானம் சாப்பிட போறது இல்லை, இல்ல நைட்டு நான் சாப்பிட போறது இல்லை. அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில பிரத்யாரா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே வரலாம் கொஞ்சம் கொஞ்சமா. அப்படி பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் லைஃப்ல. சரிங்களா? ஓகே, ஸோ இதுதான் யோகா. இதை நம்ம டெய்லியும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாவே நம்ம லைஃப் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். கன்க்ளூட் த செஷன். 1 round of Omkar, 3 round of Shanti. Inhale deeply. Oh. Shanti, Shanti, Shanti. Rub your hands. Gently massage your hair. Thank you.